ஓம் ஸ்ரீ காமாக்ஷி தேவியே நமஹ. 42 மறுபடியும் தொடர்ச்சியாக பெரிவா சொல்லிட்டு வரார். தொடர்ச்சியாக சந்திரன் சுய பிரகாசம் இல்லாத ஒரு சேட்டலைட். சூரிய வெளிச்சம் பட்டுதான் அது நிலா என்ற சந்திரிகையை பெறுகிறது. சன்லைட்டு பட்டுதான் சேட்டலைட்டில் மூன்லைட் உண்டாவது. சேட்டலைட்டில் மூன்லைட் உண்டாவது என்பது சயின்ஸு பாடம். கவிதை சொல்லும் பாடலிலோ ஸ்வப்பிரகாசமான சந்திரகலை மேலே சூரிய வெளிச்சம் பட்டு அது வானவில்லாகி வர்ணஜாலம் பண்ணுகிறது. சாட்சாத் அம்பிகையின் சிரசில் பார்க்க தெவிட்டாத அழகும் குளுமையும் கொண்ட வானவில்லாக பிறை சந்திரனை காட்டி இப்படி ஒரு அதீத கல்பனை மகாகவியான ஆச்சாரியால் கொடுத்திருக்கிறார். ஆனால் இது ஏதோ நமக்குத்தான் உதித்த அபார கல்பனை என்று நினைக்காமல் உன் கிரீடமணி ஒளிகள் சந்திரனில் சேர்ந்து விசித்திர வர்ணங்களை உண்டாக்குவதை வர்ணிக்கிற எவன்தான் அதை வானவில்லோடு பொருத்தி உவமை சொல்லாமல் இருப்பான் என்று கேட்கிறார். சௌனாசீரம் தன்ஹு இதி திஷனாம் கிம்ன நிபத்னாதி என்று 4ஆம் வரியில் புரோசாடர் வானவில் என்ற அபிப்பிராயத்தை எப்படி கவிதையில் பொருத்தாமல் இருக்க முடியும் என்று அர்த்தம். யக கீர்த்தயதி என்று 2ஆம் வரியில் சொல்வதற்கு எவன் வர்ணித்தாலும் என்று அர்த்தம். பெரிய கவியோ சின்ன கவியோ எவனானாலும் தன் வர்ணனையில் இந்த கருத்தை சொல்லாமல் இருக்க முடியாது என்கிறார். சௌந்தர்யலஹரி ஆரம்பத்திலேயே இப்படி தம்மை குறைத்து அடக்கி கொண்டு பேசும் ஆச்சாரியால் வினயத்தோடு இருந்த ஆச்சாரியால் முடிவு வரையில் இந்த வினய சம்பத்தை வெளிப்படுத்தி கொண்டு போகிறார். மழைக்கு அதிபதி இந்திரன் அவனுடைய வஜ்ராயுதம் போடுவதென்று போடுவது தான் இடி. அவன் கைவில்லு தான் வானவில். அதை இந்திரதனுஷ் என்றே சொல்வது இங்கே சௌனாசீரம் தனுஹு என்று அதைத்தான் சொல்லியிருக்கிறார். சேனையிலே முதலாக ஃப்ரண்டில் நின்று யுத்தம் செய்வதால் இந்திரனுக்கு சுனாசீரன் என்று பெயர். அமரத்திலேயே இருக்கிறது அவனுடைய தனுஷே சௌனாசீரம் தனுஹோ. நிர்குண பிரம்மத்திலிருந்து பராசக்தி பிரபாவத்தால் இத்தனை சிருஷ்டி வினோதமும் வந்திருப்பதையே ரிஃப்ராக்ஷன் சுத்த வெளுப்பு நானா வர்ணங்களாக பரிணமிப்பதோடு ஒப்பிடலாம். அம்பாள் சௌந்தரியத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகத்திலேயே இந்த அபிப்பிராயமும் வந்துவிடுகிறது. இங்கே சொல்வது ரிஃப்ராக்ஷன் இல்லை, ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. தான் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். சூரிய ஒளி சந்திரப்பிறையில் பட்டு அதன் பனி கசிவில் பல வர்ணங்களாக பிரிந்தது என்று எடுத்துக்கொள்ளாமல் பல சூரியர்களும் பல்வேறு கலர்களில் இருப்பதாகவும் அவை எல்லாம் கண்ணாடி மாதிரி உள்ள சந்திரகலையில் பிரதிபலித்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதை இந்திரதனுஷாகி விடுகிறது என்றும் வைத்து கொள்ளலாம். இப்படி ஸ்வரூப வர்ணனையின் முதல் ஸ்லோகத்திலேயே லோக வாழ்க்கை பூராவுக்கும் சத்து தரும் சந்திர சூரியர்களை அம்பாளின் சிரசிலை காட்டி சந்திர சூரிய மௌலீஸ்வரியாக தர்சனம் பண்ணி வைக்கிறார். திரிலோக சக்கரவர்த்தினியாக கிரீடம் தரித்து கொண்டு சந்திர சூரியர்களை அதிலேயே வைத்து கொண்டிருக்கிற ராஜ கம்பீரமான தர்சனம். ஆனால் அப்போதும் தாயார் என்ற நினைப்பும் வரும்படியாகத்தான் முன் ஸ்லோகம் ஒன்றிலேயே அதாவது 3வது 34வது ஸ்லோகத்தில் சௌந்தர்யலஹரியோட 34 சசிமிஹீர வச்சோருகயுகம் சந்திர சூரியர்களால் லோகத்துக்கு பாலூட்டுகிறாள் என்றும் போட்டிருக்கிறார். இங்கே ஒன்றுக்கு பதில் அநேக சூரியர்களை சொல்லி இருந்தாலும் அவற்றின் பிரகாசமும்
முடிவாக போய் சேருகிற சந்திரனுக்குத்தான் சிறப்பு. அதாவது ஜெகன்மாதாவை சந்திரமௌலீஸ்வரியாக தரிசனம் பண்ணி வைத்திருப்பதே சிறப்பு. கைலாசத்தில் ஆச்சாரியாளுக்கு ஈஸ்வரன் தந்த பஞ்சலிங்கங்களுக்கு சந்திரமௌலீஸ்வரர் என்றே பெயர். அதே சமயத்தில் அவர் பெற்று கொண்டது தான் சௌந்தர்யலகரி என்றும், அதில் நந்திகேஸ்வரர் உருவி கொண்டதை பூர்த்தி செய்யவே அவர் இந்த 42 ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 100 வரை செய்து முடித்தார் என்றும் முன்னே கதை சொன்னேன். சந்திரமௌலீஸ்வரர் ஈஸ்வர ஸ்வரூபம் என்பது போல இந்த ஸ்தோத்திரமும் அம்பாளுடைய ஸ்வரூபமே என்று சொன்னேன். ஆகையால் அவளை சந்திரமௌலீஸ்வரியாக வர்ணிப்பதிலேயே ஆரம்பிப்பது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கிறது.